மிகவும் ஏழ்மையான பெண் ஒருவர் இறைவன் மீது மிகவும் பக்தி வைத்திருந்தார். ஒரு நாள் இறைவன் அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்தார். இறைவனை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த பெண், இறைவா, உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இறைவன் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார். அதை செய்யலாம் என்று கருதித்தான் அந்த பெண் கேட்டார். ஆனால் அந்த பெண் அதிர்ச்சி அடையும் விதமாக ஒரு கோணிப்பையை பெண்ணிடம் தந்த இறைவன், நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா, அது போதும். மற்றொரு செய்தி, நம் கண்களை தவிர வேறு எந்த கண்ணிற்கும் இது தெரியாது என்றார். திகைத்து போனார் அந்த பெண். பக்தி பூர்வமாக எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லும் இடம் எல்லாம் தூக்கி கொண்டு போனார். பலமுறை அந்த பெண் சலித்துக் கொண்ட போதும் இறைவன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நிஜமாகவே பெண் சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார். ஒரு நாள், போதும் நீ சுமந்தது, மூட்டை இறைக்கவை என்று சொன்ன இறைவன், மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று பொன் முறுவல் செய்ய முடிச்சு தானே அவனது மூட்டை பிரிந்தது. அதில் விலை மதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன. இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு எடுத்துக்கோ, புன்னகை தவிர கூறினார் இறைவன். சட்டென்று இறைவனின் பாதங்களில் இருந்த அப்பெண், இறைவா, என்னை மன்னித்து விடு. அரும் பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்துவிடு. உன்னை சந்தேகப்படாமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும். புலம்பி இருக்கவோ குறை சொல்லி இருக்கவோ மாட்டேன் என்று கண்ணீர் கதறினார். அப்போது அமைதியாக புன்னகைத்த இறைவன், நான் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறேன். அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் உங்களிடம்தான் இருக்கிறது. யாரால் எதை சுமக்க முடியும் என்று இறைவனுக்கு தெரியும். எனவே உங்களால் தாங்க முடிந்த அளவு மட்டுமே சுமையை தருவேன். அது மட்டுமல்ல, அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருள்வேன். இறைவனை நம்புங்கள், சுமைகள் எல்லாம் சுகமாக திரும்பி அதுவே பொக்கிஷமாக மாறும். உனக்கான செல்வங்கள் இந்த அழுக்கு கோணிப்பை உள்ளிருந்துதான் கிடைக்க வேண்டும் என இருந்திருக்கிறது. அது போன்று கிடைக்கப் பெற்றுள்ளது. அதனை நல்வழியில் பயன்படுத்திக் கொள் என்று கூறிவிட்டு விடை பெற்றார். பின் அப்பெண்ணும் சோதித்த இறைவனை பக்தி இறைந்து வணங்கினார்.